வெல்கம்ஸ் டு VRN JMPS சேனல். எழுதுறதுக்கும் வரைகிறதுக்கும் அழிச்சு சரி பண்ணி மறுபடியும் எழுதுறதுக்கும் ஏற்ற எழுதுகோல் பென்சில் தான். பென்சிலோட பயன்பாடு அதிகரிச்சுட்டே தான் வருது. பேனா வந்த போதிலும் பென்சிலோட செல்வாக்கு எப்பவுமே உண்டு. அப்படிப்பட்ட இந்த பென்சிலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரோமானியர்கள் பாபிரஸ் தாள்ல உலோகத்தால செய்யப்பட்ட ஸ்டைலஸ் அப்படிங்கிற பொருள்ல எழுதி அந்த தடங்களை பார்த்து படிச்சுட்டு வந்தாங்க. பிறகு ஸ்டைலஸ்க்கு பதிலா காரிய குச்சிகளால், அதாவது லெட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல எழுத ஆரம்பிச்சாங்க. இது நீண்ட காலத்துக்கு பயன்பாட்டுல இருந்து வந்துச்சு. 1564 வருஷம் இங்கிலாந்துல பெருமளவுல கிராஃபைட், அதாவது கருப்பு கார்பன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த கிராஃபைட் எழுதுறதுக்கு ரொம்பவே எளிதா இருந்தது. ஆடுகள் மேல அடையாளம் இடம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இத்தாலியை சேர்ந்த சிமோனியோ லிண்டியானா தம்பதி கிராஃபைட் குச்சியை வச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் முதல் பென்சில் உருவானது. அவங்களோட சில முயற்சிகளுக்கு பிறகு மென்மையான மர உருளைய ரெண்டா வெட்டி நடுவுல குடைஞ்சு அதுக்குள்ள கிராஃபைட் குச்சிய வச்சு பசையால ஒட்டி பென்சில்களை உருவாக்கினாங்க. இந்த தயாரிப்பு முறை தான் பென்சில் தயாரிப்புல பயன்படுத்தப்பட்டு வருது. 1662 வருஷம் ஜெர்மனியில கிராஃபைட் துகள்கள்ல இருந்து பென்சில தயாரிக்கப்படுது. பிரான்ஸை சேர்ந்த நிக்கோலஸ் ஜாக் கொண்டே 1759 வருஷம் கிராஃபைட் துகள்களோட களிமண்ணையும் சேர்த்து நவீன பென்சில உருவாக்குனாங்க. அளவை மாற்றி உருவாக்கும் போது அழுத்தத்திலையும் நிறத்திலையும் மாற்றம் ஏற்படுது. ஆஸ்திரியாவை சேர்ந்த ஜோசப் ஹார்ட்மத் 1790 வருஷம் கோஹ் ஐ நூர் அப்படிங்கிற பென்சில தயாரிக்கும் நிறுவனம் ஆரம்பிச்சாரு. 1802 வருஷம் உரிமம் வாங்கி வியட்நாம்ல பெருமளவுல தயாரிச்ச இந்த நிறுவனம் இன்று வரைக்கும் முக்கிய நிறுவனத்துல ஒன்னா இருக்குது. பென்சில் தயாரிப்பு உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சு உருளை அரங்கோணம் வடிவத்துல இருக்குது. மரக்குச்சியை உருவாக்கி அதுக்குள்ள களிமண் கலந்த கிராஃபைட்ட வைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுச்சு. சாம்பல் நிறத்திலிருந்து அடர் கருப்பு வரைக்கும் எழுத்துக்கள் இருக்கும்படியா தயாரிக்கப்பட்டது. எழுத்துக்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ரப்பர் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பென்சிலோட பயன்பாடு அதிகமானது. ரப்பர் வச்ச பென்சில், பிளாஸ்டிக் பென்சில், உருளைக்குள்ள கிராஃபைட் குச்சிகளை வச்சு தயாரிக்கப்படக்கூடிய பென்சில், கிராஃபைட் இங்கு, வண்ண பென்சில்கள் அப்படின்னு ஏராளமான வகைகளை வந்துருச்சு. வண்ண பென்சிலுக்கு மெழுகும் வண்ணமும் சேர்க்கப்படுது. ஐரோப்பாவில் தயாராகிற பென்சில்கள்ல HP அப்படின்னு குறிப்பிடக்கூடிய B அப்படிங்கிறது கருப்பையும், Hங்கிறது கடினத்தன்மையும் குறிக்குது. அமெரிக்காவில் தயாராகக்கூடிய பென்சில்கள்ல கடினத்தன்மையை குறிக்கக்கூடிய எண்களை பயன்படுத்தி அத பென்சில்களை வாங்கி போறாங்க. அமெரிக்காவில் தயாரிக்கப்படக்கூடிய பென்சிலோட கடினத்தன்மைய எண் மூலமா குறிப்பிட்டு தயாரிக்கிறாங்க. அந்த எண்கள் மூலமா பென்சில்களை அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு போகிறதுக்கு உதவியா இருக்கு. பென்சில் தயாரிப்புலையும் வண்ண பென்சில் தயாரிப்புலையும் சீனா முதலிடத்துல இருந்துட்டு இருக்கு. ஜெர்மனியும் பிரேசிலும் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்குது. ஒரு பென்சில் சுமார் 35 மைல் தூரத்துக்கு கோடு போடலாம் அப்படின்னும் 45,000 வார்த்தைகளை எழுதக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. இன்றும் ஆரம்ப காலத்துல பயன்படுத்தினது போலவே லெட் பென்சில் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. ஆனா லெட் பென்சில் அப்படிங்கிறது இப்போது இல்லை. கிராஃபைட்டுகளும் களிமண் பென்சில்களும் தான் பயன்பாட்டுல இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.